வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நான் உங்கள் ராதா பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் தெய்வத்தையே சுற்றி அமைந்துள்ள 63 நாயன்மார்கள் வரலாற்றில் கண்ணப்ப நாயனார் தனித்துவமான இடம் வகிக்கிறார். அவர் இயற்கையாகவே பக்தியால் உருகியவர். அதனாலே சிவபெருமானுக்கு தன்னுடைய உடல், உள்ளம், வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கண்ணப்ப நாயனார் ஒரு வேடன் குலத்துக்கு சேர்ந்தவர். காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்து வந்தார். அவருடைய பக்தி எந்த விதமான சடங்குகளையும் பின்பற்றாமல் நேரடியாக சிவபெருமானை தன் மனதாலும் செயல்களாலும் வழிபட்ட பக்தியாக இருந்தது. ஒரு நாள் அவர் கங்கை நதி கரையில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டார். வழிபாட்டின் போது அவர் உணவாக உண்டதை சிவலிங்கத்திற்கு சமர்ப்பித்தார். பின்னர் சிவலிங்கத்தின் கண்களில் இருந்து இரத்தம் சொருகத் தொடங்கியது. அதை பார்த்த கண்ணப்பன் தன் கண்களையே தன் பக்தியில் எடுத்துக் கொடுக்க தயாரானார். அவருடைய பக்தி இறைவனை உருக வைத்தது. சிவபெருமான் தன்னை அவர் முன் நேரில் வெளிப்படுத்தி கண்ணப்ப நாயனாரின் பக்தியை பாராட்டி அவரை 63 நாயன்மார்களில் ஒருவராக ஆக்கினார். இது மிக எளிமையான முறையில் பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான திகழ்ந்த உதாரணமாகும். நன்றி.